ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கடைசியாக போட்ட நான் வீடியோ ரொம்பவே ரீச் கொடுத்துச்சு. உண்மையிலே என்ன மாதிரி நிறைய பேர் அந்த டயலாக் உண்மைன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் என்னோடய வாழ்க்கையில் அது உண்மையாக அனுபவித்த ஒன்று. அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டேன். ஆனால் அது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் பட்டுக்கோட்டை மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு 3 நாளுமே வெஜ்ஜு கிடையாது. இன்றைக்கி கண்டிப்பாக நான்வெஜ் சமைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட குயில், குருவி, காக்கா எல்லாமே பேசும். ஏன்னா நான் மாடியில் உட்காந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முரளி மீனும் பூவாலி மீனும் இறாலும் தான் வாங்கியிருக்கேன். என் பொண்ணுக்கு முரல் மீன் தான் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் அவங்களுக்காக முரல் மீன் தான் வாங்கியிருக்கேன். எங்கள் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கிறதுலேருந்து உலை வச்சது எங்கள் வீட்டுக்காரங்க தான். எங்கள் வீட்டுக்காரர் எல்லா வேலையுமே எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப கிஃப்ட்டு தான் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கிடச்சது. என்ன தான் நம்ம நல்லா வேலை பார்த்துட்ருக்கோம், செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் அவர் எனக்கு வேலை பார்த்து கொடுத்துருவாரு. அதனால எனக்கு ரொம்பவே அதிகமான ஒரு வேலை இருக்காது. அவங்களே மொத்தமாக பார்த்துக்குவாங்க. நான் இன்றைக்கி மீனும் இறாலும் தான் வாங்கியிருந்தேன். மீனை கல்லுப்பு போட்டு நல்லா உரசி எடுத்து நல்லா கழுவியாச்சு. அதுக்கப்புறம் அது மேலே அரிசி களைஞ்ச தண்ணி தான் நாங்கள் ஊற்றுவோம். ஏன்னா எங்கள் அம்மா தான் சொன்னது, அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றினா தான் நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் போகாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பக்கம்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. உங்கள் பக்கம் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இறால் கிரேவி, அதுக்கப்புறம் முட்டை, சாப்பாடு இது தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். மீனுக்கு மசாலா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சோம்பு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது நான் எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் விடுவேன். தேவைப்பட்டால் தயிர் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தடவி வச்சுட்டா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைக்கலாம், வெளியில் வச்சாலும் வைக்கலாம். அதுக்கப்புறம் மீன் வறுவலுக்கு தான் ரெடியானேன். மீன் வறுவலுக்கு எண்ணெயை வச்சுட்டு நல்லா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் வறுத்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. எனக்கு மீன் உடையாமல் வரணும் அப்படின்னு சொன்னால் நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குவேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சைட் பை சைடு இறால் கிரேவியும் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு இப்போ தான் புதுசு. பேசுகிறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எல்லாமே எனக்கு இப்போ தான் புதுசு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.